அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்த வடமாநில இளைஞர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யவனசோழன். யவனசோழன், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் யார்? அவர்கள் என்ன வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர்? உங்களுடைய தகவல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பாதரை என்ற பகுதியில் நேற்று அதிகாலை ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில தனியார் நூற்பாலை தொழிலாளர்கள் முன்னா சுபலேஷ் ஆகிய 2 தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கொலை குறித்து வெப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் அங்கு சென்று பிரேதத்தை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் அது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அங்கு வரவைக்கப்பட்ட மோப்பநாய் ஜெபி உதவியுடன் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அரசு மதுபான கடை வரை ஜெபி நாய். இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் வெப்படை பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது கொலை செய்யப்பட்டிருந்த 2 இடம் இளைஞர்கள் தகராறு செய்து தெரிய வந்தது. அவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று தெரியாத சூழ்நிலையில் சிசிடிவி கேமராவில் இருந்த புகைப்படத்தின் மூலம் அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் பாதரை பகுதியில் இயங்கும் மற்றொரு தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்து வரும் ராஜன் லங்கூரி, தஸ்ரத் கஜ்ராய் மற்றும் மற்றொரு நபர் என்பது குறிப்பிடப்பட்டது. இவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது இவர்களையும் இவர்களது பெற்றோரையும் தகாத வார்த்தையில் திட்டியதால் அவர்களை கல்லால் தாக்கி கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யவனசோழன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.